அனுதினமும் உம்முடைய சத்தத்தை கேட்டு வாழ கிருபை புரியும் கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 95ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 95 வசனம் 8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். எகிப்தை விட்டு வெளிவந்த இஸ்ரவேலரில் பலர் கர்த்தரை விட்டு பின்வாங்கியதால் அவர் வாக்களித்திருந்த தேசத்தை அடைய முடியாமல் போனார்கள். கிறிஸ்துவாகிய நமக்கும் இந்த நிலை வரக்கூடாது. கிறிஸ்துவுடைய இலக்கு பரலோகம் சென்று அடைவதுதான். கிறிஸ்துவன் ஒவ்வொருவனும் எப்படியாவது பரலோகத்தில் போய் சேர வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவ்வாறு கர்த்தருடைய அரசில் பங்கடையவில்லை என்றால் கிறிஸ்தவனாக இருப்பதே வீண். எனவே வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் விருப்பம் போல வாழ்வது இருதயத்தை கடினப்படுத்துவதாகும். கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய எதையும் நாம் வெறுத்து தள்ளி வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். தாவீது அதிகாலையில் எழுந்து கர்த்தருக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பாராம். முதலில் தாவீது அதிகாலையில் கர்த்தர் அவர் சத்தத்தை கேட்க விண்ணப்பம் பண்ணுவாராம். பின்பு கர்த்தருடைய சத்தத்திற்கு காத்திருப்பாராம். அன்றைய நாளில் கடவுள் தன்னை என்ன செய்ய சித்தமாய் இருப்பதை முதலில் கேட்டு அறிந்து கொள்வாராம். பின் அவருக்கு அன்று ஏற்படும் சோதனைகள் எவ்வாறு இருக்கும் என்றும் அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம் என்றும் ஆலோசனைகளை கேட்பாராம். ஆகவே தினமும் அதிகாலையில் தேடுவாராம். அப்படியே நாமும் அவருடைய சத்தத்தை தினமும் கேட்போமானால் நம்முடைய இருதயம் கடினப்படுத்தப்பட மாட்டாது. அவருடைய சத்தியமான உண்மையான செம்மையான உத்தமமான வழியில் நடப்போம். நமக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால் நாம் பாவங்களை செய்ய நேரிட்டாலும் நமக்கு அந்த உணர்த்தப்பட்டு அதை நம்ம தவிர்த்து விடுவோம். திரும்பவும் அந்த பாவ சேற்றிலே நாம் விழுந்து இருக்காமல் இருக்க கர்த்தருடைய பலத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆகவே அவர் சத்தத்தை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. ஜெபம். நாங்கள் உண்மையில்லாமல் எப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் அதிகாலையிலே எழும்பி உமது வசனத்தை தியானித்து துதித்து ஜெபித்து எங்கள் கர்த்தாவே எல்லாத்தையும் செய்ய எங்கள் காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி புரியும் சுவாமி. எங்கள் கடமைகளெல்லாம் நாங்கள் செய்ய கிருபை செய்யும் சுவாமி. நீர் எங்களோடு பேச காத்திருந்து உடைய ஆலோசனைகளை அந்த நாட்களை எப்படி நாங்கள் செலவிட வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தும் சுவாமி. உம்மை தேடாமல் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருக்க எங்களுக்கு நீர் உதவி புரியும் சுவாமி. உமக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஆமேன்.